ஹாய் மக்களே, சூப்பரான ஒரு ஆட்டுக்கறி குழம்பு, வீட்லேயே மசாலா அரைச்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்டுக்கறி குழம்பு தாங்க நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை மாதிரி கறியை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எலும்புலாம் நம்ம நசுக்கி எடுத்துக்கலாம். இது எங்கள் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டு தோட்டங்க. இது கிச்சன்லேருந்து பார்த்தா தெரியும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுமாரி க்ளீன் பண்ணி வச்ச கறியை குக்கரில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 3-4 விசில் வச்சு நம்ம இறக்கிக்கலாம். இது வந்து எலாட்டு கறின்றதுனால எனக்கு இந்த விசிலுக்கு வந்து கறி நல்லா பஞ்சு மாதிரி நல்லா வந்துடுச்சு. இதுக்கப்புறம் தாங்க ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த குழம்புக்கு தனியா, மிளகு, ஜீரகம், சோம்பு. தனியா ஒரு 3 ஸ்பூன்னா, மிளகு ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு வரைக்கும், ஒரு பிஞ்ச் வெந்தயம், ஒரு பிஞ்ச் கடுகு, மற்றபடி கடல் பாசி, பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ இது மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். வீடியோ நல்லா பாருங்கள். நான் சொல்ல விட்ட மசாலா பொருட்கள் கூட இந்த வீடியோவில் இல்லைன்னா தெரியும். காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகா போட்டு இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் பொட்டுக்கடல, கொஞ்சமாக தேங்காய். கிரேவி அதிகமாக வேணால் தேங்காய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. ஒரு 2 பத்தை தேங்காய் தான் நான் சேர்த்துருக்கிறேன். இதை வந்து நல்லா ஆற வச்சு நம்ம மசாலாவையும் நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சு இந்த பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இனிமேல் தான் நம்ம குழம்பே செய்ய போகிறோம். நல்லா கடாயில் தாராளமாக எண்ணெய் விட்டு பெருஞ்சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு அரிஞ்சு வச்ச பொடியை அரிஞ்சு வச்ச வெங்காயம் சேர்த்துக்குங்க. ரொம்ப பொடியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. சூப்பராக வெங்காயம் தெரியாத அளவுக்கு இருக்கணும் குழம்புல. அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள். அப்படி சீக்கிரமாக சுருங்கி வரும் அது போட்டாங்கனாக்கா. அது நல்லா வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் தக்காளி ஒரு 5 தக்காளி, 3 வெங்காயம், நார்மல் சைஸ் வெங்காயம், ஒரு நார்மல் சைஸில் தக்காளி 5. குழம்புக்கெலாம் தக்காளி, கிரேவிக்கெலாம் கொஞ்சம் தூக்கலாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். பச்சை மிளகா அது ஒரு 5 சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச மசாலா அதையும் நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதும் நம்ம வேக வச்ச மட்டனையும் சேர்த்துக்கலாம். மட்டனில் வந்து தேவையான தண்ணி வந்து மட்டன் வேக வச்ச தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். அதிகமாக கிரேவி வேணுன்னா தண்ணி கூட, குழம்பு வேணுன்னா தண்ணி கூட அதிகமாக நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான். இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது கடைசியாக குழம்பெல்லாம் ரெடியான பிறகு கடைசியாக ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை நம்ம அதோட புழிஞ்சு விட்டு நம்ம வந்து இந்த குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். அப்படியே மூடி வச்சு சர்வ் பண்ணிட்டு ஒரு 1/2